ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சம்முங்க. இது தெளிவாக பார்த்துக்குங்க. A can do a piece of work in 24 days. When he had worked for 6 days, B joined him. If complete work was finished in 16 days, in how many days B alone can finish the work? அதாவது A வந்து ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறான். அவன் 6 நாள் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் B இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறான். பின்னு ஒருத்தன் வந்து அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறான். அவங்க மொத்தமாக அந்த ஒர்க்கு 16 நாளில் முடிக்கணும். அப்போ பி மட்டும் விட்டுருந்தோம்னா அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிச்சிருப்பான்? ஸோ இதை கேள்வி. அப்போ ஏ மட்டும் ஒரு வேலை எத்தனை நாளில் முடிக்கிறான்னா 24 நாளில் முடிக்கிறான். அப்போது ஏவோட 1 டே ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1/24 பார்ட்டு தான் முடிச்சிருப்பான். இப்போ 24 நாளில் 24 முடிச்சிருப்பான். அடுத்தது ஏ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிக்கிறான்னா 6 நாள் ஒர்க் பண்ணிக்கிறான். 6 டேஸ் ஒர்க் வேணும் அப்படின்னா 6 நாளில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது அவன் ஒரு நாளில் 1/24னா 6 நாள் அப்படின்னா அவனா 1/4 1/4 ஒர்க்கை வந்து, அதாவது காவாசி ஒர்க்கை வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான்னா ஏ முடிச்சிருப்பான் அந்த 6 நாள்லேயே. அதுக்கப்புறம் பி வந்து ஜாயின் பண்ணுறான் அந்த ஒர்க்கில். அப்போ ரிமைனிங் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் வந்து காவாசி மேலே முடிஞ்சுன்னா முக்கால்வாசி மேலே ஒர்க்கு 3/4 ஆஃப் ஒர்க்கு மீதி இருக்குது. இதே வந்து ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறான். ஏ அண்டு பிஸ் 1 டே ஒர்க் வந்து எப்படி இருக்கும்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு 1 டே ஒர்க் எப்படின்னா, அதாவது மீதி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 16 நாளில் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 6 நாள் ஏ முடிச்சிட்டான். அப்போ மீதி எவ்வளோ நாள் இருக்குதுன்னா 10 நாள் தான் இருக்குது. 10 நாளில் அந்த வேலையை முடிக்கணும். அப்போ ஏ அண்டு பிஸோட மொத்த 10 டேஸ் ஒர்க்கே என்னென்னா 10 டேஸ் ஒர்க்கே மீதி எவ்வளோனா முக்கால்வாசி வேலை தான். அப்போ ஏ அண்டு பியோட 1 டே ஒர்க் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 3/4 × 1/10 10 டேஸ் அப்படிங்கும்போது 1 டே அப்படிங்கும்போது 1/10 10ல் ஒரு பாதி தான் முடிச்சிருப்பாங்க ஒரு நாளில். அப்போ 3/40 பார்ட்டு. ஸோ இப்போது பியோட ஒரு நாள் வேலை மட்டும் வேணும்னா ஏ ப்ளஸ் பியோட ஒர்க்கில் இருந்து ஏவோட ஒர்க்கை மைனஸ் பண்ணிட்டோம்னா பியோட ஒர்க் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 1 டே ஒர்க் இதோட 1 டே ஒர்க் ஏ அண்டு பியோட 1 டே ஒர்க் வந்து 3/40. இதில் இருந்து ஏவோட 1 டே ஒர்க்கு வந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பியோடது மட்டும் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். ஏவோட 1 டே ஒர்க் 1/24. ஸோ அப்போது 4 16 4 2 8 820 23 2 72 - 40. அப்போ பாருங்கள் 32 860. ஸோ இந்த 32 860 இது பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக 1/30 பார்ட் அப்படின்னு முடியும். அப்போ 30 டேஸில் பி மட்டும் செஞ்சான்னா பியோட ஒரு நாள் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 30ல் ஒரு வேலையை செய்வான். அப்போ 30 நாள் இருந்தால் தான் பினால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 30 டேஸ் அப்படிங்கிறத கரெக்டு, ஆப்ஷன் டி. அடுத்தது ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days, பி கேன் டூ இட் இன் 15 days, சி கேன் டூ இட் இன் 20 days. அப்போது ஏஸ் 1 டே ஒர்க் வந்து 1/10. அதே மாதிரி பிஸ் 1 டே ஒர்க் வந்து 1/15. சிஸ் 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/20. தே ஸ்டார்டட் ஒர்க் டுகெதர். ஏ லீவ்ஸ் ஆஃப்டர் 2 days. 2 நாள் கழித்து ஏ போயிடுறான். பி லீவ்ஸ் ஆஃப்டர் 4 days. 4 நாள் கழித்து பி போயிடுறான். அப்போது மீதி சி மட்டும் வேலை செய்வான். அவன் எத்தனை நாளில் வேலை செய்வான்? ஒவ்வொருத்தனோட எஃபிஷியன்சி இங்கே தந்துருக்குறாங்க. இவன் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பான், இவன் மட்டும் தனியாக செஞ்சான்னு எத்தனை நாளில் முடிப்பான், இவன் மட்டும் தனியாக செஞ்சான்னு எத்தனை நாளில் முடிப்பான்னு தந்துருக்குறாங்க. ஸோ அப்போது ஏ வந்து 2 நாள் தான் வேலை செஞ்சுருக்கான். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வெளியே போயிட்டான். அப்போ ஏஸ் 2 days ஒர்க்கு வேணும்னா அப்போ 1/10 × 2, ஸோ 1/5 ஆஃப் ஒர்க்கை முடிச்சிடலாம். அடுத்தது பீஸ் 4 days ஒர்க் 1/15ல் 4 நாள் இவன் வேலை செஞ்சுருக்கிறான். அப்போ 4/15. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? 2 பேர் சேர்ந்து முடித்த ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 1/5 4/15. அப்போ 75
இதால் இது 15 + 20, ஸோ 35/75. ஸோ 35/75 அப்படின்னா எவ்வளோன்னா 7 5 15. ஸோ 7/15 டாப் வரும். இப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ மீதி இருக்குது அப்படின்னா 15ல் 7 வேலையை இவங்க ஏவும் பியும் முடிச்சிட்டான். மீதி எவ்வளோ இருக்கும்? 15ல் 8 வேலை இருக்கும். 15ல் 8 வேலை மீதி இருக்கும். அப்போது இது வந்து என்னென்னா 15ல் 8 வேலையை சி எத்தனை நாளில் முடிப்பான்னா 20 நாள். அவன் வந்து ஒரு வேலையை 20 நாளில் தான் முடிப்பான். அப்போ 15ல் 8 வேலையை சி எத்தனை நாளில் முடிச்சிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 160/15 இத்தனை நாளில் முடிச்சிருப்பான். இதால் இதை பெருக்கிறணும். 160/15 ரிமைனிங் ஒர்க்கு சி மட்டும்தான் இருக்கிறான். இத்தனை நாளில் முடிச்சிருப்பான். ஸோ இது வந்து 3 5 5 5 2 5 10. அப்போது 32/3. இது எப்படி எழுதலாம்னா 3 10 30, 32/3 இவ்வளோ டேஸில் முடிச்சிருப்பான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 10/2/3 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.